வாழ்க வளமுடன். எந்த சூழ்நிலையிலும் சினம் ஒருவனை அணுகவில்லையானால் அவன் ஞானம் பெற்று விட்டான் என்று கொள்ளலாம். இது ஒரு அடிப்படை விதின்னு வச்சுங்களேன். ஒருத்தர் முழுசா ஞானம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அவங்க எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு கோபமே வராது. அப்ப அவங்க ஞானத்தை அடைஞ்சிட்டாங்க, அதாவது அவர்கள் ஞானம் பெற்று விட்டார்கள். அந்த ஞானத்தை அடுத்தடுத்த நிலைக்கு அவங்க கொண்டு போகணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது ஞானத்தை அடைந்து விட்டான், பெற்று விட்டான் என்பதுனா, நம்ம கிட்ட ஒரு பெரிய லேப்டாப் வாங்கிட்டான்னு வச்சுங்களேன், வாங்கிட்டதுனாலே நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா எல்லாமே தெரிஞ்சிடணும்னு அவசியம் இல்லை. அதை யூஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்து கட்டத்துக்கு நம்ம முன்னேறணும். அதே போல ஞானத்தை பெற்று விடலாம். பெற்றுவிட்டு அந்த அடுத்த நிலையான இயற்கையையும் இறைநிலையையும் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். நான் எதுக்காக அப்படி சொல்றேன்னா, சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாயேன் பராமரமேன்னு நம்ம சித்தர் பாடல்களை நம்ம கேட்டிருக்கோம். அப்ப மனம்